உங்களுக்குலாம் எப்படியோ எனக்கு இந்த படத்தை பிடிக்கும் அப்படிங்கிற அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த படம் பெருசா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்காது, ஆனால் அந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு பிடிச்ச படம் தான் அஞ்சான். இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் படம் ஏன் ஃப்ளாப்னு எனக்கு தெரில. இந்த படம் அந்த ரிலீஸ் ஆன அந்த டைம்ல 2014ல் இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு. யுவன் பிஜிஎம்ல நொறுக்கியிருப்பாப்புல. அது மாதிரி சூர்யாவோட லுக்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரியர் பெஸ்ட் லுக்னே சொல்லலாம். அந்த லுக் ஒரு பயங்கரமான லுக்கு, சூர்யாவோட லுக்கு. மீசியை லைட்டாக முறுக்கி விட்டு தாடி வச்சு லைட்டாக காதில் கடுக்கான், கழுத்துல ஒரு செயின் அப்படின்னு சொல்லி அந்த லுக்கே, வாயில குச்சி ஸ்டைலா அப்படின்னு சொல்லி அந்த லுக்கே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சென்னையில இருந்து கிருஷ்ணாங்கிற சூர்யா தன்னனான ராஜுபாயை தேடி மும்பைக்கு வராரு. தன்னனை கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ட்ராமா தான் இந்த படம். இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, இது வரைக்கும் அந்த இப்படி படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஷேரா பாருங்க. நிச்சயமா அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, படத்தோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே அவ்வளவு கிரிப்பா இருக்கும். என்கிட்ட கேட்ட அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரில. படம் ஒரு அருமையான படம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் ஓடலன்னு எனக்கு தெரில. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நமக்கு வந்து உண்மையாவே 2 பேருங்கிற மைண்ட் செட் வந்துருவோம். கிருஷ்ணா ராஜுபாய் 2 கேரக்டர் போல, 2 டியூவல் கேரக்டர் போல தான் நினைப்போம். அந்த இன்டர்வல் கிட்ட ஒரு விஷயம் ரிவீல் ஆகும், அது பயங்கர பீக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி படம் மூவ் ஆகும். படத்துல வரக்கூடிய சஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம கெஸ் பண்ண முடியாததான் சஸ்பென்ஸா இருக்கும். படத்தோட ஃபைட் சீன் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மாதிரி சூர்யாவை ரொம்ப ஸ்டைலா காமிச்சிருப்பாங்க படத்துல. பயங்கர ஸ்டைலா ஒரு ரகட் லுக்ல தான் பயங்கர இருப்பாப்புல. அது படத்தோட மியூசிக் ஸ்கோர் எல்லாமே யுவன் பிச்சு உதறி இருப்பாரு. மெலோடிஸ் ஆகட்டும், படத்துல பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இவருக்குன்னு ஒரு இது பண்ணுவாங்க, டேன் 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 அப்படின்னு. அதெல்லாம் பிச்சு உதறி இருக்கும். ஆனால் அந்த படம் சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆகி ரீரிலீஸ் பண்ணாங்க. இப்பயும் படம் ஃப்ளாப்பு, ஏன்னு தெரில. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். எனக்கு இந்த படம் பிடிச்ச படம் தாங்க. தெரில, இப்பயும் ஒரு தடவை பார்த்தேன், இப்பயுமே நான் கண்டுபிடிக்க முடியல ஏன் எதுக்காக இந்த படம் ஓடலை அப்படின்னு தெரில. ஒருவேளை லிங்குசாமி ஏதாவது இன்டர்வியூல ஏதாவது பேசுறதுனால போட்டு அடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா போட்டு அந்த அடிக்கிறாங்க லிங்குசாமியை, மீம்லையுமே போட்டு பொழக்கிறாங்க. படம் நல்ல படம், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. எந்த வித சஸ்பென்ஸுமே கெஸ் பண்ண முடியல. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜாக தான் இருந்துச்சு படம் நான் பார்த்த வரைக்கும். நீங்க படத்தை பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க.